வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரிக்கு இன்றைக்கான தேர்வு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ எல்லாருமே வந்து தேர்வு எழுதியிருப்பீங்க. அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணவும் முடியும், அதற்கு வந்து எழுதவும் முடியும். ஸோ இன்றைய தினம் தேர்வு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ தேர்வோட கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு சில நபர்களுக்கு வந்து ஈஸி அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க, ஒரு சில நபர்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ அது நம்ம தேர்வுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்தளவுக்கு அந்த இதை பொறுத்து தான் வந்து கொஷின்ஸ் ஈஸி கஷ்டம் அப்படின்றது அமையும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே ஈஸியாக அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்காது, எல்லாருக்கும் கஷ்டம்னா அப்படியும் இருக்காது. ஸோ படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். படிக்காமல் ஜஸ்ட்டு போயிட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தேர்வு கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். ஸோ கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தேர்வு இன்னும் டேட்டாஸ் வந்து சரியாக கலெக்ட் பண்ணலை, சரியாக கிடைக்கல. ஸோ எவ்வளோ நபர்கள் வந்து அதை எழுதியிருக்காங்க, எப்படியெல்லாம் தேர்வு எழுதியிருக்காங்க, ஸோ எவ்வளோ மார்க் வந்து ஆவரேஜாக வருது அப்படின்றத பொறுத்து தான் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நம்மளால் அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவல்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது போடுறது மூலியமாகவும் நம்ம கட் ஆஃப் அனலைசஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மதிப்பெண்கள், உங்களுடைய கம்யூனிட்டி ரெண்டையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கம்யூனிட்டிலையும் ஒரு மாதிரியான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும். இது ஜஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா. ஸோ இந்த டேட்டா மூலிமா இந்த டேட்டாவை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த டேட்டாவும் அதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்னு உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது கேட்குறோம். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து முழுமையான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கிடைக்கும். நிறைய இடத்துல விசாரிச்சிருக்கோம். ஸோ அவங்க கொடுக்குற டேட்டாஸ் பொறுத்தும் நம்ம கூடிய விரைவிலேயே கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துரும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து தேர்வு எந்த அளவுக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்றது பர்சனலாக உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து நல்லா எழுதியிருக்கலாம், ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சுமாராக எழுதியிருக்கலாம். அதை பொறுத்தே உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கூடிய விரைவிலே கொடுப்போம் அப்படின்றத பார்க்கலாம். மேபி நைட்டு இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து கட் ஆஃப் மார்க் கொடுத்துருவோம். நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.